Hi brothers and sisters, welcome to this new video. Monthly expiry volatile பஞ்சம் இல்லாம நடந்து முடிஞ்சது. மிக பெருசு volatile, மிகப்பெரிய volatile மார்க்கெட் இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. அதான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி மறுபடியும் 26,000 கீழே க்ளோஸ் வச்சுட்டு நிப்டி கண்ணாமூச்சியை தொடர்கிறது. அதுவும் நம்ம பார்ப்போம். கடைசியா நிப்டி டெக்னிக்கலா பார்க்கும்போது கடைசி 5 கேண்டில் என்ன சொல்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நிப்டி சான்சஸ் எந்த பக்கம் இருக்கிறது நம்ம பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஐஎன்ஆர் வந்து 88.29 88க்கு மேலே மறுபடியும் இருக்கிறது ஒரு கவலை அளிக்கிறது. வெரி கிளியர் சிக்னல், அதாவது டோஜி கேண்டில் என்னத்துக்கு இருந்தா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ரொம்ப கிளியரான சிக்னல் என்னன்னா மேலையும் போறவனா கீழே போவானான்னு நீங்களே கணிச்சுக்கீங்கன்னு கிளியர் சிக்னல் சொல்ற மாதிரி இருக்கு. பேங்க் நிப்டி லைஃப்ல ஹிஸ்டரி இதுதான் 58,214 தான் க்ளோஸ் வச்சிருக்கிறதுல ஹை இந்த ஹிஸ்டரியிலேயே. அதுவும் நம்ம பார்ப்போம். ஐசிசிஐ பேங்க் இன்னைக்கு 1% டவுன் ஆச்சு. நேற்றைய ஹையே இன்னைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு, நேற்றைய லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. அதை பத்தியும் பார்ப்போம். காலைல கிஃப்ட் நிப்டி பிளாட்டா ட்ரேட் ஆனதுனால பிளாட் டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவு அளிக்கிற அனைவருக்கும் நன்றி. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணி எனக்கு பே பண்ண விரும்புறவங்க பண்ணுங்க. சரி, வாங்க சார்ட்டுக்குள்ள போயிடலாம். 5 மினிட்ஸ் கேண்டில் மாத்திடுறேன். இது எஸ், இதுதான் நேற்றைய க்ளோஸ் 25,966. இன்றைய ஓபன் 25,939, 25 பாயிண்ட்ஸ் கேப் டவுனா முடிந்தது. 9:15க்கு ஒரு லோ 25,929 கிரியேட் பண்ணிச்சு. அதுல இருந்து மடமடன்னு 9:40க்கு 111 பாயிண்ட்ஸ் அப் 26,041. அதுல இருந்து மறுபடியும் மடமடன்னு இறங்குச்சு. இந்த பாருங்க, மடமடன்னு இறங்குச்சு. எத்தனை பாயிண்ட்? 210 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு. இறங்கி 25,826 ரீச் பண்ணிச்சு. அந்த மேலே எரிச்சுல அதுதான் இன்றைய ஹை கூட. அதுக்கப்புறமா 1:25க்கு மடமடன்னு மறுபடியும் ஏறிச்சு. 25,956 130 பாயிண்ட்ஸ் அப். அப்புறம் 2:25 வரைக்கும் மடமடன்னு மறுபடியும் இறங்குச்சு. 25,810. அதுதான் இன்றைய லோ கூட. 145 பாயிண்ட்ஸ் டவுன். 3:30 மணிக்கு மடமடன்னு மறுபடியும் அப்பாயி 25,936 125 பாயிண்ட்ஸ் அப்பாயி முடிந்தது. டே கேண்டில் மாத்திருவோம், பெருசு பண்ணிடுறேன். இந்த கேண்டில் தான் எனக்கு கேண்டிலே தெரியாது, அதனால ரொம்ப பெருசு பண்ணி நான் இது பண்றேன். இதுதான் டோஜி கேண்டில். இன்றைய ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்லை. வெறும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வெறும் 3 பாயிண்ட் தான். வெறும் 3 பாயிண்ட் தான் இன்னைக்கு ஓப்பனும் க்ளோஸுக்கும். சரியா, இந்த டோஜி கேண்டில் போட்டிருக்கு. இந்த 6 கேண்டில் பத்தி தான் நம்ம லாஸ்டா ஃபைனலைஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண போறோம் லாஸ்டா. சரியா, இன்னைக்கு டாப் கெய்னர் JSW ஸ்டீல் வந்து 3% அப், டாடா ஸ்டீல் 3% அப், SBI லைஃப் 1.5% அப், HR மோட்டார் 1.5% அப். டாப் லூசர் ட்ரெண்ட் வந்து 1.5% அப், பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.5% அப். சாரி, ட்ரெண்ட் 1% டவுன், பஜாஜ் ஃபைனான்ஸ் 2% டவுன், கோல் இந்தியா 1% டவுன், ONGC 1% டவுன். கிரீன் கேண்டில் 20 ஆகும், ரெட் கேண்டில் 31 இருந்தது. அதே மாதிரி சப்போர்ட் வந்து முன்னாடி உள்ள 25,800, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஆன 26,277. பேங்க் நிப்டி பாத்துடலாம். நம்ம இவ்வளவு பெரிய கேண்டில் பெருசு பண்ணியே பாத்துறோமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கலாம். ஓகே, நேற்றைய கேண்டிலுக்கு மேலேயே க்ளோஸ் வச்சிருக்கு. நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான் போட்டிருக்கு பேங்க் நிப்டி. இது நாள் வரைக்கும் இல்லாத ஹை வச்சிருக்கு, க்ளோஸ் பண்ணிருக்கு. 58,214 டு அதாவது 57,770 டு 58,303 தான் இன்னைக்கு 550 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 10, ரெட் கேண்டில் 2. அதுல ஒரு ஐசிசி பேங்க் வந்து ஒரு கேண்டில், அது வந்து 1% டவுன் ஆச்சு. சப்போர்ட் 57,500, ரெசிஸ்டன்ஸ் வந்து லைஃப் டைம் ஹையான 58,577. சரியா, அடுத்தது கோல்டு பாத்திரலாம். கோல்டும் வரலாறு காணாத வீழ்ச்சியை நோக்கி போகுது. அதாவது 11% டவுனுங்க. 3,886 வரைக்கும் வந்தது. அதாவது 4,381 இருந்து 11% டவுன். இன்னைக்கு போர்ட் ரேட் வந்து 11,075, கிட்டத்தட்ட 88,000 வருது. 165 ரூபாய் வெள்ளி அதை விட 16% டவுன். 54,485 வெள்ளி சார்ட்டுக்கு மாத்திரம். வெள்ளிக்கு கூட ஒரு ஷார்ட் கூட போட்டேன், பார்க்காதவங்க பாத்துங்க. ஏன்னு சொன்னா அது ஓரளவு கொஞ்சம் ஓரளவு கிளியர் பண்ணிப்பேன். ஏன்னா 1.5 நிமிஷத்துல அதான் சொல்ல முடியும். பெரிய வீடியோ முடிஞ்சா போடுறேன். அதோடைய ஹை வந்து 54,485 வந்துச்சு. 45.55 வரை டவுன் ஆச்சு. 16% டவுன். க்ரூட் ஆயில் 1.5% டவுன் ஆகி 60.46. பிட்காயின் 1,04,000 கீழே வரைக்கும் வந்துட்டு இப்போ 1,14,000, அது 1,24,000 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. அதுவும் பெரிய வாலட்டைல் நடந்துட்டு இருக்கு. சரி, இது இல்லாம நம்ம வந்து இதுக்கு பார்த்துடலாம். அடுத்தது வந்து
குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 0.5% அப், S&P 500 1.5% அப், நாஸ்டாக் 1.25% அப். ஜப்பான்ல ட்ரம்ப் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு, அதை நம்ம பின்னாடி நியூஸ்ல பார்ப்போம். இது ஒருவேளை இதனாலதான் இதெல்லாம் அப்பா இருக்கான்னு தெரியல. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே அப்ப இருக்கு. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% அப், CSE இட்டாலி 0.5% டவுன், DAX ஜெர்மனி 1.5% டவுன், ஜப்பான் நிக்கி 0.5% டவுன், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.5% அப், ஹாங்காங் ஹாங்செங் 0.5% டவுன், தைவான் வெயிட்டேஜ் 0.5% டவுன், கொரியா கோஸ்பி 0.25% டவுன், SCT கம்போசிட் 0.25% டவுன், ஜாகர்தா இந்தோனேசியா 0.5% டவுன், சங்கை சைனா 0.5% டவுன். இன்னைக்கு ஈவன் வந்து இந்தியாவுடைய குமுலேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு 3%, முன்னாடி இந்த 2.8%, இப்ப 3% டேட்டா வந்திருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து முன்னாடியும் 4%, இப்பவும் 4%. மேனுஃபேக்சரிங் அவுட்புட் வந்து முன்னாடி 3.8%, இப்போ 4.8%. அப்புறம் யூஎஸ்டி சிபி கன்சியூமர் கான்பிடன்ஸ் டேட்டா வர வேண்டியிருக்கு, நியூ ஹோம் சேல்ஸ் டேட்டா வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் மார்க்கெட்ல மாற்றங்களை ஏற்படுத்துறது. FIDA ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒரு ஹோல்டுல இருக்காங்க. FIs இது வரைக்கும் வெறும் 299 கோடி மட்டும் தான் வித்திருக்காங்க. நேத்து வெறும் 55 கோடி தான் வித்தாங்க. அதுக்கு முன்னாடி 620 கோடி வாங்கினாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து 1165 கோடிக்கு வித்திருந்தாங்க. இது மாதிரி அவங்க டாட்டா. டிஎஸ் வாங்கி தள்ளுறாங்க. இப்ப 36,481 கோடி இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இடையில லைட்டா ஸ்லோ ஆனாங்க வாங்குறது. அவங்க ஹோல்டோ மாறவே இல்லை, விற்கிறதுக்கு ஸ்லோ ஆனாங்க, மறுபடியும் வாங்குறதுக்கு மாறிட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். சரி, நியூஸ் வந்து டாடா இந்தியா சேல்ஸ் டிராப் 7% அண்ட் வீக் ஏர்னிங்ஸ் மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. அதே மாதிரி PSU பேங்க் ஸ்டாக்ஸ் ரைஸ் அப் டு 1.5%. ரிப்போர்ட் சேஸ் சென்டர் பிளான்ஸ் டு ஹை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கேப் டு 49% மணி கண்ட்ரோல். நேற்று இதை சொல்லியிருந்தா நம்ம 49% வரைக்கும் உயர்த்தலாங்கிறதுனால 1.5% PSU பேங்க் ஏறி இருக்கு. இது மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. அப்புறம் TTK பிரஸ்டீஜ் ஷேர் வந்து ஜம்ப் 16%. Q2 நெட் ப்ராஃபிட் ரைஸ் 22% மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. TVS மோட்டார் Q2 நெட் ப்ராஃபிட் வந்து up 37% to rupees 906 crore. Revenue rises 29%. மணி கண்ட்ரோல்ல நியூஸ் வந்து. ஜப்பான் PM நாமினேட் டொனால்ட் ட்ரம்ப் டு 2026 நோபல் பிரைஸ் நியூஸ் 18ல வந்திருக்கு. இது பல லிங்க் இருக்கு. ஜப்பான்ல அவங்களுடைய ட்ரூப்ஸ் இருக்கு, அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்கு. ஒரு ஆசியன் பசிபிக்ல அமெரிக்கா வச்சிருக்கிறாப்ல. இவர் இப்ப என்ன கண்ட்ரோல், யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் வந்து நோபல் பிரைஸ் கொடுக்குறாரு, பிரைஸ்க்கு நாமினேட் பண்ண. ஒன்னு. ரெண்டாவது, நம்ம பின்னாடி பார்ப்போம். பாகிஸ்தானுடைய 20,000 சோல்ஜர் போறதாக எங்க காசாக்கு. என்னடான்னு பார்த்தா அங்க வந்து அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதோ ஒரு இதானதாக அது ஒரு செய்தி இருக்கு. அது பின்னாடி பார்ப்போம். இப்ப வந்து இந்த பீஸ் வந்து ஏற்கனவே பாகிஸ்தான் PM சொல்லிட்டாரு, ஜப்பான் PM சொல்லியாச்சு. இப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ட்ரம்ப் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு ஜப்பான்ல சோல்ஜர்களுக்கு முன்னாடி. NDTVல வந்திருக்கு. அந்த டான்ஸை பார்க்கணும்னா யூடியூப்ல போய் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் ஏர்கிராஃப்ட் இந்தியாவில் வந்து தயார் பண்றதுக்கு ரஷ்யா கூட சைன் ஆயிருக்கிறது. இந்தியா டுடேல வந்திருக்கு. இந்த இப்ப ஏற்கனவே அமெரிக்கா வந்து இந்தியாவை வந்து ரஷ்யாவுடைய தொடர்பு வேணாங்கிற மாதிரி பண்ற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் சைன் பண்றது அவங்களுக்கு எரிச்சலை கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரஷ்யா டிஸ்மிசஸ் US பிரஷர் இன் இந்தியா அண்ட் சைனா சேஸ் ரொம்ப குவாலிட்டியான பெட்ரோலை வந்து நான் லோ பிரைஸுக்கு ஆஃபர் பண்றேன் அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. அமெரிக்கா இந்த மாதிரி தடை போட்ட போதும் இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அப்புறம் சைனா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுது லா ஆஃப் ஜங்கிள் அப்படின்ட்டு. ஏன்டா அமெரிக்கா 100% தாரிஃப் ஆஃப் த டேபிள்னு சொல்லியிருந்தாப்புல இந்துஸ்தான் டைம் அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இது வந்திருக்கு. அப்புறம் இந்தியா லேட்டஸ்ட் சைனா ஹெட்டக் வந்து 36 ஹார்டன் ஏர்கிராஃப்ட் வந்து அந்த செட்ல இருக்கிறதாக NDTVல வந்திருக்கு. அது இந்தியா சைனா அப்பப்ப தலைவலி கொடுத்துட்டு இருமா, அதுல ஒண்ணு இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இஸ்ரேல் ரிசீவ்ஸ் பாடி அனதர் டிசீஸ் ஹாஸ்டேஜ் ஃப்ரம் காசா. ஹமாஸ் கிட்ட இருந்து இன்னொரு பாடியை ரிசீவ் பண்றாங்க. டைம்ஸ் ஆஃப் டைம்ல வந்திருக்கு. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் 20,000 சோல்ஜர். இதுல வந்து ஈரான், துருக்கி அண்ட் கத்தார் வந்து பெட்ரையல் அப்படின்னு மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. சரி, டெக்னிக்கலா பாத்துருவோம். என்ன சொல்லுது நிப்டி, பெருசு பண்ணிடலாம். நேற்று ஒரு ஹாப்பி, அதாவது இது வந்து லைஃப் டைம் ஹை பக்கத்துல உள்ள மாதிரி நம்ம சார்ட் வச்சிருந்தாதான் நமக்கு புரியும். இதுதான் லைஃப் டைம் ஹை. இது லைஃப் டைம் ஹை கீழே வந்துருச்சு, மறுபடியும் மேல போச்சு, இங்க போச்சு. நேற்று நம்ம இந்த கிரீன் கேண்டில் போட்ட உடனே மேலே போறதுக்கு ராக்கெட் ரெடி ஆகுதா, ஆயத்தமாகுதாங்கிற ஒரு முயற்சி நமக்கு தோணுச்சு. ஆனா இதை டபுள் டாப் எடுத்துட்டு கீழே வந்துடலாம். இதை உடைச்சிட்டு மேல போனோம்டா FIs அண்ட் ட்ரம்ப் ஏதாவது சொல்லாம இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு என்ன சொல்லுதுண்டா மார்க்கெட், நேற்றையுடைய ஹையையும் பிரேக் பண்ணிடுச்சு, லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வந்துருச்சு.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியால இருந்துட்டு இந்த வேலையை காமிச்சிட்டு இருக்கு. இதுதான் ஒரு கவலை. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன்னு சொன்னா இந்த ஏரியா அதாவது டபுள் டாப், அதாவது ஏற்கனவே ஒரு டாப் இருக்கு, இது டபுள் டாப். இந்த ஏரியால போய் இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா ஏற்கனவே இந்த டாப்ல கீழே இறங்குச்சுல, அதே மாதிரி இப்படி இறங்கலாம். இந்த மாதிரி விளையாட்டு இருக்கவே கூடாது. போறது அப்படியே உடச்சிக்கிட்டு போகணும். உடச்சிட்டு போகாம இந்த விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தா கீழே இறங்குறதுக்கு அறிகுறி காமிக்குதோ என்கிற ஒரு ஐயம் இருக்குது. அதே மாதிரி இந்த 25,718 கீழே உடைச்சிருந்தா அதிகமான சான்சஸ் இருக்கு கீழே போறதுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்விங்குடைய ஹையான 26,104 மேல உடைச்சிட்டு போனா மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டு பக்கமும் சான்சஸ் இருக்கு. சோ நடுநிலையா இப்போதைக்கு இருக்கு. ட்ரம்ப்பும் எஃப்ஐயும் தான் இதை முடிவு எடுக்கணும். எப்ப என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். நம்ம டாட்டாஸ் டிஐஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இருந்த போதிலும் எஃப்ஐஸ் கண்ணை மூடிட்டு வித்துட்டு இருக்காங்க. அது ஒரு காரணமா இருக்கு. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்ப்பவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.